Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் அதுல வந்து லாஸ்ட் டாபிக் முன்னாடி டாபிக் இருக்கும். இன்னொரு கிளாஸ்ல இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சம் டு என் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி, பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு கோட் என்ன, இன்னைக்கான கோட் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். ஸ்க்ரீன் ஷேர் அலோவ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த கோட் பாத்தீங்கன்னா, வளர்ந்த பிறகு பென்சிலுக்கு பதிலாக பேனாவே உபயோகம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து எழுதும் அப் டு ஃபோர்த் வரைக்கும் நம்ம வந்து ஃபோர்த் ஃபிஃப்த் வரைக்கும் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். பென்சில் வித் எரேசர் அதான் யூஸ் பண்ணுவோம், ரப்பர் அழிக்கிறதுக்காக. அதே அதுக்கப்புறம் வந்து அந்த பென்சில் அப்படிங்கிறது கட் ஆயிடும். நம்ம அந்த அண்டர்லைன் போடுறது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மட்டும்தான் பென்சில் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஃபுல்லா வந்து பென் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பென்ல எழுதும் போது அந்த விஷயத்த வந்து தப்பா எழுதிட்டோம்னா அழிக்க முடியாது. அதை வந்து கட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து பக்கத்துல தான் எழுத முடியுமே தவிர அதை அழிச்சோம் அப்படின்னா அந்த பேப்பரே வந்து வேஸ்ட் ஆயிடும். அதே பென்சில் எழுதும் போது அதை வந்து எரேஸ் பண்ண முடியும் நம்மளால. எரேஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஸோ பென்சிலுக்கு பதிலாக பேனாவை ஏன் வந்து உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம கரெக்டான வேல கொண்டு போவோம். அதாவது நம்ம செய்யற தப்ப வந்து திருத்துறதும் அழிக்கிறதும் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் பென்சில்ல இருந்து பேனாக்கு. ஸோ நம்ம லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய அர்த்தங்களையும் பெரிய பெரிய அவுட்புட்ஸ் ஆன்சர்ஸையும் வந்து உள்ளடக்கி இருக்கு. ஸோ அப்ப இந்த பென்சில்ல இருந்து பேனா சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நம்ம வந்து யோசிச்சிருப்போமா இந்த விஷயத்த? யாருமே கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம வந்து சின்ன குழந்தை, நமக்கு பென்சில் பிடிச்ச அதே கையால தான் பேனாவையும் பிடிக்கிறோம். அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றோம். பேனாக்கு மட்டும் வந்து நம்ம கையை வந்து வேற மாதிரி ஆக்ஷன்லயும் பென்சிலுக்கு வேற மாதிரி ஆக்ஷன்லயும் நம்ம பிடிக்கிறது கிடையாது. பென்சிலை பிடிக்கிறதும் பேனாவை பிடிக்கிறதும் நம்ம ஸ்லேட்ல எழுதக்கூடிய ஸ்லேட் பென்சில்ஸை பிடிக்கிறதும் எல்லாம் ஒரே மெத்தட் தான். நம்ம எப்படி பிடிக்கிறதுக்கு பழகி இருக்கோமோ அதே தான் பழக்கம். ஸோ அந்த பழக்கத்துல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா பென்சில்ல எழுதுறத அழிக்க முடியும், அழித்தா அந்த பேப்பர் கிழியாது. ஸோ நம்மளுடைய தவறுகளை சின்ன வயசுல கரெக்ஷன் பண்ணி 5ஆம் கிளாஸ்க்கு மேல நம்மளுடைய தவறை வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அதை அழிக்கிறதும் அதை மாத்துறதும் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பென்சில்ல இருந்து பேனாக்கு மாறி இருக்கோம். இது வந்து ஒரு உவமை உங்களுக்கு சொல்றது, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்தாச்சு அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே திருத்தமாகவும் தெளிவாகவும் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரியும் சரியான பாதையிலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்ல இருந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஓகேவா? நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். நமக்குன்னு இருக்கும் சில வந்து கோட்பாடுகள் இருக்கும். அப்புறம் வந்து அடுத்த வருஷம் என்ன கிளாஸ் ஜாயின் பண்ணும், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன படிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தயார்படுத்தும் போது சரியான முறையில தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறதா இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாமா? சரி, நம்ம இந்த பாடத்துல இதுவரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம் ஒரு ஃபாஸ்ட் ரிவ்யூ நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல இன்ட்ரோடக்ஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த பாடத்துல என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன பார்த்தோம்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தேற்றம் ப்ரூஃப் இல்லாம படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இதனுடைய யூக்ளிட்ஸ் டிவிஷனுடைய வகுத்தல் வழிமுறை வந்து பார்த்தோம். அதுல வந்து மீ போமா கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அடிப்படை எண்ணியல் தேற்றம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுலயும் வந்து எல்சி மீ போவா
ஜிசிடி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மட்டு எண் கணிதம் மாடுலஸ் மாட் அப்படின்னா என்னங்கிறது ஒரு புது டாபிக் இங்க கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆச்சு, தொடர் வரிசைகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, சீரியஸ் சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சோ சீக்வென்ஸ்னா என்ன, ஒரு சீக்வென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல இருந்து வந்து ஏபி சீரியஸ் அரித்தமேட்டிக் ப்ரோக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசை, அதிலிருந்து உருவானதுதான் வந்து தொடர்கள், அதுல இருந்து உருவானது ஜிபி. இப்ப ஜிபியோடைய என் டர்ம்ஸ், அதாவது ஜிபினா ஏபிக்கும் ஜிபிக்கும் ஒரு சிறு வித்தியாசம், சின்ன டிஃபரன்ஸ். ஏபி வந்து இரண்டு உறுப்புகளுக்குள்ள பொது வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது ஏபி, இரண்டு உறுப்புகளுக்குள்ள பொது விகிதத்தை கண்டுபிடிப்பது ஜிபி. காமன் டிஃபரன்ஸ், காமன் ரேஷியோ. டூ டேர்ம்ஸ்க்கான காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஏபி, டூ டேர்ம்ஸ்க்கான காமன் ரேஷியோ இஸ் ஜிபி. சோ இந்த ஏபிக்கு அப் டு என் டேர்ம்ஸ்க்கு வந்தா என்ன ஃபார்முலான்னு பார்த்துட்டோம். இப்ப ஜிபிக்கு அப் டு என் டேர்ம்ஸ் வந்ததுன்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கான எக்ஸசைஸ் வந்து 2.8. ஒரே நிமிஷம். இதற்கான எக்ஸசைஸ் 2.8. அடுத்தது லாஸ்டா ஒரே ஒரு டாபிக் இருக்கு, சீரிஸ், அதாவது ஸ்பெஷல் சீரிஸ். சீரிஸ் கிடையாது, ஸ்பெஷல் சீரிஸ், சிறப்பு தொடர் வரிசைகள். இதுல வந்து சீக்வென்ஸ் ஏபி ஜிபி, ஜிபி ஏபியோட அப் டு என் டேர்ம்ஸ், ஏபியோட அப் டு என் டேர்ம்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு தொகுப்பா தான் இந்த 2.9 அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து வரும். ஓகேங்களா? சோ இதுதான் ஓவராலா நம்ம இந்த பாடத்துல பார்த்திருக்கோம். இதுல ஏபி ஜிபில வந்து கம்பல்சரியா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் வரும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட்லயும் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம்லயும் 2 மார்க் கொஸ்டின் வரும். சோ எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. குவார்டர்லி எக்ஸாம்க்கு உங்களுக்கு இதுல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஏபியோடைய ஃபர்ஸ்ட் டேர்மை ஏன்னு சொல்லுவோம், காமன் ரேஷியோவை ஆர்னு சொல்லுவோம். காமன் ரேஷியோங்கிறது வகுத்தல் விகிதம் அப்படிங்கிறது தான் பொது விகிதம். பொது வித்தியாசம்னா மைனஸ் பண்ணுவோம், பொது விகிதம்னா என்ன பண்ணுவோம், பொது விகிதம்னா என்ன பண்ணுவோம், வகுப்போம். ஓகேவா? சோ ஒரே நிமிஷம். பெருக்கு தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல், அதாவது முதல் டேர்ம் ஏ, இரண்டாவது டேர்ம் ஏஆர், ஏஆர் ஸ்கொயர்ட் அப் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. சோ அப்ப n உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn is equal to a into r to the power n minus 1 divided by r minus 1, that r is not equal to ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் கண்டிஷன். இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்க்கு பார்க்க போறோம். எல்லா எக்ஸாம்பிள்லயுமே பாருங்க, இது மட்டும் வந்து உங்களுக்கு, இது உங்களுக்கு சம் போடும்போது இந்த ஃபார்முலா எப்படி ரிவர்ஸ் ஆகுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். சோ இந்த டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2ன்னு எடுத்திருக்கோம். காமன் ரேஷியோ, find the nth term geometric sequence and sum for given first term and common difference. சேஞ்ச் n by moving the slider. அதாவது இப்ப n இனுடைய மதிப்பு நான் 10ன்னு வச்சிருக்கேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10 தான். சோ காமன் ரேஷியோ 2. ஓகேவா? சோ இப்ப எனக்கு Tn is equal to AR power n minus 1ங்கிறது 9வது உறுப்பு, 10வது உறுப்பு அப்படின்னா அதனுடைய மதிப்பு. சம் ஆஃப் n டேர்ம்ஸ், எனக்கு மொத்தமாவே 10 டேர்ம் தான் இருக்கு. சோ 10 டேர்ம் தான் இருக்கு அப்படின்னா அந்த 10 டேர்மினுடைய கூடுதல் என்ன, இது வந்து 10வது உறுப்பு என்ன, இது 10 உறுப்புகளின் கூடுதல் என்ன, அதாவது இது nth டேர்ம், இது சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ். ஓகே, டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது 10th டேர்ம் என்ன, இது சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ் என்ன, இதை எல்லாத்தையும் அடக்கிய கூடுதல் என்ன, அதற்கான ஃபார்முலா தான் இது. இந்த 2.8 எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போறது சம் ஆஃப் n டேர்ம்ஸ். நம்ம 2.7ல பார்த்தது வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் தான். nth டேர்ம் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதா அந்த சீரியஸ், அதாவது அந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனுடைய சம்ம வந்து நம்ம பார்க்கல. ஓகேவா? அந்த தொடர் வரிசையின் கூடுதல் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கல. அந்த தொடர் வரிசையில் எந்த உறுப்பு இல்லையோ அதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சோ இங்க நம்ம பார்க்க போறது அந்த வரிசையின் கூடுதல், சம் ஆஃப் n டேர்ம்ஸ். இங்க 10 நம்பர் இருக்கட்டும், இல்ல 20 நம்பர் இருக்கட்டும், இல்ல 8 நம்பர் இருக்கட்டும், நான் நம்பர்ஸை குறைக்கிறேன் பாருங்க. இப்போ 8வது உறுப்பு என்ன,
இங்க 8 உறுப்புகளின் கூடுதல் என்ன? அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்க போற கான்செப்ட். இந்த எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா இதுதான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் வேர்ட்லயும் கேட்பாங்க. Sn is equal to a into r to the power n minus 1 divided by r minus 1. This is the formula for sum to n terms கான GP series உடைய ஃபார்முலா. ஓகேவா? சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் இந்த கான்செப்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா. ஓகேவா? சரி, சம்ஸ்க்கு போயிடலாமா? ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சப்டிவிஷன் பார்த்தாவே இன்னொரு சப்டிவிஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5, -3, 9 by 5, -27/25 and so on. இங்க a அப்படிங்கிறது 5. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேர்ம் தான் ஏவா முதலாவது உறுப்பா எடுத்துப்போம். r is equal to t2 divided by t1, that is -3 divided by 5. This is less than 1. r is not equal to 1 இருக்கணுங்கிறதான் பார்த்திருக்கோம். r வந்து less than 1 ஆக இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து Sn is equal to a into 1 minus r to the power n divided by 1 minus r. r to the power n minus 1 by r minus 1 அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா பார்த்திருப்போம். ஸோ this is less than 1 இருக்கிறதுனால வைஸ் வர்சாவா மாத்திரம். இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காட்டினேன் இல்லையா? சோ அததான் இங்க இப்ப நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ 5 ஏங்கிறது 5, 1 மைனஸ் ஆறினுடைய மதிப்பு 3/5 டு த பவர் n. n உறுப்புகளின் கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க, அங்க n கார்டு இல்ல. -3 டிவைடட் பை 5. ஸோ இதனுடைய கண்டினியூட்டி 5 இன்டூ 1 மைனஸ் -3/5 பவர் n டிவைடட் பை 1 minus -3/5. கிட்ட ஓபன் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுக்க போறோம். 5 into 1 minus -3/5 to the power n divided by 5 5 8 8/5. அதாவது இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். சரியா? ஓகே, இப்போ அடுத்தது 5 இன்டூ இந்த 8/5 ஆனது மேல வரும்போது 5/8 மாறிவிடும். 1 minus -3 divided by 5 to the power n. So Sn is equal to 25/8 into 1 minus -3/5 to the power n. அப்படிங்கிறது தான் இதனுடைய மதிப்பு. இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா n டேர்ம் வந்து எத்தனையாவது உறுப்பு வரைக்கும் வேண்டும் அப்படிங்கிறது சொல்லல. சோ அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ரெண்டாவது சப்டிவிஷனும் இதே தான். ஸோ அதை நீங்க வந்து ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. அதுவும் வந்து 1 minus r to the power n ஃபார்முலா தான். ஓகேவா? சரி, செகண்ட் கொஸ்டின். 5, 15, 45 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு 6 சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வந்து அங்க வந்து n-க்கு பதிலா 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். Find the sum of first 6 terms of the GP 5, 15, 45 அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம 6 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? n is equal to 6, a is equal to 5,
R is equal to 15/5 that is equal to 3 greater than 1 ஆகத்தான் R உள்ளது. Therefore, Sn is equal to A into R to the power n minus 1 divided by R minus 1. So, S6 is equal to 5 into R இனுடைய மதிப்பு என்ன 3 பவர் 6 n வந்து 6 minus 1 divided by 3 minus 1. So 5 into 3 to the 5 divided by 3 minus 1 is 2. 3 to the power 6 வந்து 729 minus 1. 5 by 2 into 728. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 1 2 3 2 6 3 1 3 4 2 8 300 சாரி பேலன்ஸ் ஒன்றும் இல்லையா 12 3 6 12 வெரி குட் சொல்லிட்டீங்க 364. ஸோ 364 இன்டூ 5 இஸ் ஈக்குவல் டு 1820. ஸோ 6 உறுப்புகளின் கூடுதல் 1820. ஓகேவா ரொம்ப சிம்பிள் வெரி வெரி ஈஸி எக்ஸசைஸ். இதுல இருந்து 2 சப்டிவிஷன் சேர்த்து ஒரு 5 மார்க்லயும் வரும் இல்ல ஒரு சப்டிவிஷன் ஒரு 2 மார்க்லயும் வரும். அடுத்தது 3வது கேள்வி. Find the first term of the GP whose common ratio 5 and whose sum of the first 6 term is 46,872. அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் மற்றும் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. முதலாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏ கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் இந்த ஆறும் given, ஏ என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க, n is also given. சோ அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ மட்டும்தான். சோ இப்படிதான் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க இதுல. சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இந்த எக்ஸசைஸ். 3வது கேள்வி. R is equal to 5. ஓகேவா? S6 is equal to 46,872. So A into R to the power 6 minus 1 divided by R minus 1 is equal to 46,872. S6 is equal to A into 5 to the power 6 minus 1 divided by 5 minus 1 is equal to 46,872. ஆன்சர் தான் கொடுத்துட்டாங்களே. சரியா? இப்போ தெரியாத உறுப்பு A இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 46,872 இன்டூ 4. 5 மைனஸ் 1 வந்து 4. ஆப்போசிட் சைட் போகும்போது பெருக்கல்ல போயிடும். 5 பவர் 6 மைனஸ் இல்லையா? ஸோ 5 பவர் 6 வேல்யூ என்ன? 5 தடவை பெருக்கலாம். 5 6 தடவை பெருக்கணும் இல்லையா? 6 தடவை பெருக்கினீங்கன்னா 5 5 25 5 5 25 5 5 25. ஸோ 25 3 டைம் பெருக்கினாலும் 5 6 டைம் பெருக்கினாலும் எல்லாம் ஒரே கணக்கு தானே. ஸோ அப்போ வந்து இதை எப்படி எழுதிக்கலாம்னா 25 இன்டூ 25 இன்டூ 25 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்போ 25 இன்டூ 25 வந்து 625. 625 இன்டூ 25 15,625. A is equal to 46,872 into 4 divided by 15,625 minus 1. A is equal to 46,872 into 4 divided by 15,624. ஓகேவா? சோ இப்போ இதுல நம்ம வந்து 4ஆம் வாய்ப்பாடால கேன்சல் பண்ணலாம். 4 4 4 3 12 பேலன்ஸ் 3 9 4 36 0 4 6 24. கரெக்டா? 3906 கரெக்டான்னு செக் பண்ணுங்க. கரெக்டா தான் போட்டிருக்கேனா? எஸ். இப்ப இத 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 46,872 3906 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா?
ரெண்டு ரெண்டு 4, 2 3 6, 4 2 8, 2 3 6, 6 2 12, 2 2 பேலன்ஸ் 1, 2 9 18, பேலன்ஸ் 1, 2 5 10, 2 3 6. ஸோ 23 43 6 19 53 இருக்கு. ஸோ 1953 இல்லையா? மேல வந்து 23 43 6 டிவைடட் பை 1953 போட்டீங்க அப்படின்னா இது வந்து நியரர் டு 2000 வச்சுக்கோங்க இல்லையா? 7 தான் கம்மி, சாரி நியரர் டு 1960 வச்சுக்கோங்க, 7 தான் கம்மி. ஸோ 1960 ஓகேவா? 1960 இன்டூ 10 போட்டீங்கன்னா 19,600. ஸோ அப்போ 12 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1960 இன்டூ 12 போட்டோம்னா 23,520 ஆயிடும். இதை விட வந்து ஒரு 50 ஜாஸ்தியா வருது. அப்போ 1953 இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 23,436 கரெக்டா வரும். ஸோ டைரக்டா கேன்சல் பண்ணோம்னா 12, ஏவினுடைய மதிப்பு 12. ஓகேவா? ஸோ இது 1 டைம், இது வந்து 12 டைம்ஸ். இதை இப்படி கூட கேன்சல் பண்ணிக்கலாம், 1 டைம், இது ஒரு டைம். பேலன்ஸ் இருக்கிறது நீங்க இங்க 2000 2343 மைனஸ் 1950 போட்டீங்கன்னா 3936. ஓகே, ஸோ 1953 12 டைம்ஸ் போகும். அப்போ ஏவினுடைய மதிப்பு 12. ஸோ ஆன்சர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. அடுத்தது 4வது கேள்வி. ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்களின் கூடுதல் காண்க. ஓகேவா? சரி, முடிவுறா தொடர்கள், இன்ஃபினிட்டி டேர்ம். ஸோ ஒரு சம் அதுல ஒர்க் அவுட் பண்றேன், அடுத்த சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 4ல் 1, 9 பிளஸ் 1 பிளஸ் அண்ட் சோ ஆன். இப்போ எஸ் இன்ஃபினிட்டி டேர்ம், முடிவுறா தொடர்னா இன்ஃபினிட்டி, கரெக்டா? அதற்கான ஃபார்முலா டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 9, ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைட் 3 பை 9 இல்லையா? ஸோ இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா ஏ வந்து 9 டிவைடட் பை 1 மைனஸ் 1 பை 3, அதாவது 3 பை 9னா 1 3 டைம் இல்லையா? ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 பை 3, ஏ இஸ் ஈக்குவல் டு 9. இது எப்படி ஆர் 1 பை 3 தெரிஞ்சுதா? 3 டிவைடட் பை 9, T2 divided by T1, T2 is 3, T1 is 9, so 1 divided by 3. இப்போ இதை வந்து LCM எடுத்துக்கிறீங்க, 9 divided by 3 1s are 3 minus 1 divided by 3. So 9 divided by 2 by 3 மேல போகும். 9 into 3 by 3ங்கிறது என்ன ஆகும்? 3 by 2 ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 27/2. ஸோ இன்ஃபினிட்டி டேர்ம் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா S infinity is equal to A by 1 minus R. முடிவுறா தொடர், இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்தது 5வது சம், 5th question. இது ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ். If the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32/3, then find the common ratio. ஒரு முடிவுறா பெருக்குத் தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி என்னன்னு கேட்டிருக்காங்க, சாரி ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க, காமன் ரேஷியோ. ஃபார்முலா போட்டுட்டு ஈக்குவல் டு தட் ஆன்சர் போட்டுட்டு ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சேம் ஃபார்முலா, இல்லாத உறுப்பை பிளாங்க் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம்.
A is equal to 8. S infinity is equal to 32/3. அதுதான் என்ன? A divided by 1 minus R. R தான் question mark கேட்டிருக்காங்க. So A divided by 1 minus R is equal to 32 divided by 3. 8 divided by 1 minus R is equal to 32 divided by 3. So cross multiplication பண்றேன். 32 into 1 minus R is equal to 24. 1 minus R is equal to 24 divided by 32. So இதை வந்து நம்ம 4ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா 6 4 24 8 4 32. இதை திருப்பியும் கேன்சல் பண்ணலாம். 3 2 6 4 2 8. So 1 minus R is equal to 3 divided by 4 minus R is equal to 3 by 4 minus 1. LCM எடுக்கிறோம். So minus R is equal to 3 minus 4 divided by 4. Minus R is equal to minus 1 divided by 4. ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆயிடும். R is equal to 1 by 4. So நமக்கு ஃபார்முலா தெரியும், சில மதிப்புகள் தெரியும். தெரியாத ஒரு உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணா முடிஞ்சுது. அடுத்தது 6வது கேள்வி. Find the sum to n terms of the series. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சப்டிவிஷன் பார்க்கலாம், இன்னொரு சப்டிவிஷன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது 3 + 33 + 333 அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ SN இந்த சீரீஸ். இப்போ இதுல வந்து 3 பொதுவா வெளியில எடுத்துட்டோம்னா 3 வெளியில எடுத்தா 1 + 11 + 111 + up to n. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 3 வந்து நம்ம பொதுவா வெளியில எடுத்தாச்சு. இப்போ இந்த எல்லா டேர்மையுமே வந்து 9ஆல பெருக்கிறோம். சரிங்களா? 3 divided by 9 into 9 plus 99 plus 999 plus and so on up to n. இதை வந்து 3 பொதுவா வெளியில எடுத்துட்டு இந்த டேர்மை வந்து 9ஆல எல்லாத்தையும் பெருக்கிறோம். ஸோ இப்போ இது கேன்சல் ஆகும். 3 3 3 9 1/3 into 9 எப்படி எழுதலாம்? 10 minus 1 plus 100 minus 1 plus 1000 minus 1 and so on up to n terms இல்லையா? ஸோ இப்போ வந்து 1/3 equal 1/3 into 10 plus 10 squared plus 10 cube plus and so on up to n minus n. அதாவது இங்க 9 99 999 நான் வந்து 10 ஸ்கொயர் 10 கியூப்னு எடுத்ததுனால என்ன கழிக்கிறேன். அதாவது இதுல இருக்கிற முதல் மற்றும் இரண்டாவது உறுப்புகளை வந்து தனித்தனியா பிரிக்கிறோம். பிரிக்கும் போது இங்க A ஆனது 10, R-ம் 10. Sn is equal to A into R to the power n minus 1 divided by R minus 1 ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா 1/3 into 10 into 10 to the power n minus 1 divided by 10 minus 1 minus n. ஸோ ஒரு உறுப்பை நம்ம கழிக்கணும் இல்லையா? அதுக்காக அப்போ 1/3 into 10 into 10 to the power n minus 1 divided by 9 into n. ஓகேவா? ஸோ அப்போ 3 + 33 up to n உறுப்புகளினுடைய கூடுதலானது 10 into 10 to the power n minus 1/27 இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் minus n divided by 3. அதாவது இந்த ஒரு
ஒன்னை வெளியில எடுத்து நம்ம இதை ஹோல் நம்பரா மாத்தினதுனால மைனஸ் என்ன வந்து இந்த டேர்ம்ல இருந்து, அதாவது என் டேர்மா கழிச்சோம்னா இந்த டேர்ம்ல இருந்து nth டேர்ம் கழிக்கிறோம். நம்மளுடைய nth டேர்ம் எது? இதுதான். ஸோ இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை கழிக்கும் போது 10 into 10 to the power n minus 1 by 27 minus n divided by 3. இதை உள்ள எடுத்துட்டு போயிருக்கோம் இந்த 1 by 3. அவ்வளவுதான். இதுதான் n டேர்ம்ஸினுடைய கூடுதல். வேற எதுவுமே இந்த ஃபார்முலால நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாவே போதும், வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது 7வது கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா